ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆடி மாதம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் மாதம் எதுனா ஒரு ஆடி மாதம். அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன செய்தால் ஜெயிக்கலாம், உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த மாதிரி முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத முழு விபரமாக பார்க்கலாம் பாருங்க. இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நல்ல யோகத்தை செய்கிறது ஆடி மாதம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினாக ஷேர் பண்ணுங்க, அதோட கூட கமெண்ட் பண்ணுங்க. முடிந்த வரையில் உங்களுடைய சிறந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கின்றேன். மிதுன ராசிக்கு ஆடி மாதம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன். சார், நான் எழுதி கொடுப்பேன் மிதுன ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதத்தோடு காணாமல் போகும். இந்த ஆடி மாதம் பிறந்த உடனே மிதுனத்துக்கு என்ன சார் பிரச்சனை? தொழில் தான் சார் பிரச்சனை, வருமானம் தான் பிரச்சனை. நிறைய வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அநேக மக்கள், குறிப்பாக மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க, சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவங்க, வளைகுடா நாடுகள், யுஏஇ கண்ட்ரீஸு, துபாய் அந்த மாதிரியான யுஏஇ கண்ட்ரீஸு, அரப் கண்ட்ரீஸு, அந்த நாடுகளில் வசிக்கக்கூடியவங்க, அதே போல் யுஎஸ் அமெரிக்காவில் வசிக்கக்கூடியவங்க, யூகேயில் வசிக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? மிதுன ராசிக்கு தொழில் தான் பிரச்சனை, வேலை தான் பிரச்சனை, வருமானம் தான் பிரச்சனை. சார், அதுதானுங்க முக்கியம். வருமானமும் வேலையும் தானே முக்கியம். அது இருந்தால் தானே நிம்மதி கிடைக்கும். இப்போ வேலை ஒழுங்காக இருந்து வருமானம் ஒழுங்காக இருந்ததுன்னா வீட்டில் நிம்மதி இருக்க போது. அப்போ அது பேசிக்கான விஷயம். அதுவே இல்லைன்னா மற்ற எல்லா இடங்களும் தடுமாற்றம் ஏற்படும். புரியுதுங்களா? மற்ற எல்லா விஷயங்களும் தடுமாற்றங்கள் ஏற்படும். வருமானம் தான் முக்கியம். அது ஆணோ பெண்ணோ. ஒரு வீட்டில் ஆம்பளை நல்லா ஜம்முன்னு சம்பாதிக்கலாம், ஒரு பெண்ணு அவங்களுக்கு துணையாக ஒரு வேலைக்கு போயிட்டு வரலாம். அந்த பெண்ணுக்கு வேலை இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க, டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொழில் முக்கியம், உத்தியோகம் முக்கியம், வருமானம் முக்கியம். அப்போ மிதுன ராசிக்கு இப்போ ஏன் சார் தொழில் பிரச்சனையாக இருக்குது, ஏன் சாமி இப்போ வேலையில் பிரச்சனையாக இருக்குது, ஏன் சாமி இப்போ வேலை போயிடுமோங்கிற பயம் அதிகமாக இருக்குது, இந்த வேலைக்கு போகலாமா போக வேணாமான்னு 2 மனசாக இருக்கு, ஏன் சாமி? அதுக்கு காரணம் மிதுன ராசி என்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் கர்ம காரகன், காரக பாவனாஸ்தி. சார், 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் அமைந்திருப்பது காரக பாவனாஸ்தி. தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்தில் அமைந்தால் அந்த தொழில் கொஞ்சம் ஆட்டங்காணும், அசைச்சு பார்க்கும். நல்லா ஒரு 20 வருஷமாக வேலை செய்கிறேன், ஒரே கம்பெனி 18 வருஷமாக வேலை செய்கிறேன், 15 வருஷமாக வேலை செய்கிறேன், அப்புறம் என்னங்க பிரச்சனை? இப்போ திடீர்னு ஒரு மேலே வந்தாங்க, அவங்க மூலியமா பிரச்சனை. இப்போ கூட நமக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஒரு பெரிய நிறுவனம், இவங்க போயிட்டு தான் அங்கே ஒரு லேடி தான் பேசுனாங்க. இந்த அம்மா போயிட்டு தான் ஒரு 18 வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஜீரோலேருந்து அந்த கம்பெனியை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் வந்து போச்சு, ஏஐலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து போச்சு. அப்புறம் அதுக்கு ஈக்குவலாக நிறைய வெளிநபர்களும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநபர்கள் உள்ளே வந்த உடனே இவங்க இந்த லாங் டைமாக இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை பற்றி தவறான ரிப்போர்ட்ஸ் போட்டு கொடுத்து இவங்களை வந்து இப்போ கடைசியில் ஒரு ஜெயில் யோகம் மாதிரி, ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க, நிச்சயமாக மேடம் இப்படி பண்ணுவாங்க, எம்டி இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல சார் அப்படின்னாங்க. காரணம் மிதுனம். அப்போ மிதுன ராசியாக இருந்தால் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எவ்வளவு விசுவாசமாக இருந்தாலும், எவ்வளோ நேர்மையாக, எவ்வளோ நம்பிக்கையாக உழைச்சாலும் அங்கே நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது, நிறைய மாற்றங்கள். அதாவது அங்கே கிளப் பண்ணுறாங்க, இந்த சீட்டு கட்ட
சுற்றுறது போல் அங்கே மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஷஃபில் பண்ணுறாங்க. அதோட கூட அங்கே நிறைய நெருக்கடிகளை தருகிறார்கள். அப்போ இதை போல் தொழில் ஸ்தானத்தில் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த மிதுன ராசியில் தான் நிறைய அந்த ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களாம் இருக்காங்க. ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க அதிலும் குறிப்பாக இந்த கிரிப்டோ கரன்சி, அப்புறம் அதுக்கும் மேலே ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, டெவலப்பிங் பண்ணுறது, ஐடி ஃபீல்டு, ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியது, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே கஷ்டப்படுவீர்களே, ஆனால் உங்கள் எல்லாருக்கும் விமோச்சனம் உண்டு. சார், இது 10ஆம் இடத்து பாவகர்மா. தர்மம் செய்ய கர்மம் நீங்கும், தர்மம் செய்ய கர்மம் நீங்கும். இப்போ உங்கள் கர்மா நீங்க வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்யுங்கள். மிதுன ராசி என்பர்களே, நல்லது நடக்கும் சீக்கிரம். அதே போல பாவம் செய்த பாவம் தீர தர்மம் செய்ய வேண்டும். இது என்ன சாமி புதுசா இருக்கு? நாம என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நம்ம பரிகாரங்கள் செஞ்சாலுமே கூட, ஹோமங்கள் செய்வது, ஜபங்கள் செய்வது, மந்திர உச்சாரணம் செய்வது, கோவிலுக்கு போகிறது, தீபம் ஏற்றுவது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தாண்டி தர்ம காரியங்கள், சாமிக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, திருப்பணிகள் செய்கிறது, அன்னதானம் செய்கிறது, நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். எங்க போய் செய்யணும், யாருக்கு செய்யணும், எந்த உறவு முறைக்கு செய்யணும், இதெல்லாம் தாந்திரீக பரிகார முறைகள். அதே போல நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குடும்ப கஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவி பிரச்சனை. மனைவி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க, கணவன் உதாசீனமா இருப்பார், கண்டுக்கவே மதிக்கவே மாட்டார். சில இடங்கள்ல ஆண்கள் அப்படியே உருகி உருகி பார்ப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டின்னு. அந்த அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. கணவனை மதிக்க மாட்டாங்க, மாமியார் அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு சட்டம் போடுவாங்க. நீ தனியாக வந்துறியா, நீ அங்கே மாடிக்கு போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும், சட்டம் போடுவோம், ரூல் போடுவாங்க. அதுக்கு அந்த அம்மாவுடைய அம்மா மாமியார் அது ஒரு ஆட்டம் போடும். அப்போ சில இடங்களில் பெண்கள், சில இடங்களில் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல் நிறைய உறவு முறைகள், உயிரை கொடுத்து பழகுவாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் தெரியாமல் ரகசிய உறவுகள், அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகும். அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கிறது, அல்லது செகண்ட் மேரேஜஸ் ஆகாமல் இருக்கிறது, எல்லாம் நிறைய கொடுமைகள். மேரேஜ் ஆகாமல் இருக்கிறது, மேரேஜுக்கான முதல் திருமணம், இரண்டாவது திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், மெயினா குழந்தை பாக்கியம். கல்யாணம் 6 வருஷமாவது 8 வருஷமாவது இன்னும் கல்யாணம் குழந்தை பிறக்கலை. அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் இதுக்கெல்லாம் தாந்திரிக பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம் பேசும். இப்போ இந்த ஆடி மாசத்துல நல்லது, நல்ல மாதம், நல்ல கிரக அமைப்பு பிறந்திருக்குது. ஸோ உங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்போ இந்த செய்தி உங்களுக்கு நீங்க கேட்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு சிம்டம்ஸ், இதுதான் ஒரு அடையாளம். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.